ஈவினிங் டு ஆல். சோ மீண்டும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புக்கு போயிடலாம். இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னா, அறிவற்றம் காக்கும் கருவி தெருவாக்கும் புல் அழிக்கல் ஆகா அரண். அறிவற்றம் காக்கும் கருவி தெருவாக்கும் புல் அழிக்கல் ஆகா அரண். அதாவது அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். அறிவுதான் எந்தவித சேதமும் ஏற்படாமல் ஒரு மனிதனின் ஆயுட்காலம் முழுவதும் எந்த சேதமும் எந்தவித இழப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் அறிவு மட்டுமே. அதான் அன்றியும் பகைவரால் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரணும் அதுவே. அதை யார் நினைத்தாலும் எந்த பகைவர் நினைத்தாலும் அழிக்க முடியாது. உங்கள் பொருளை அபகரிக்கலாம் அல்லது உங்கள் பொருளை அழிக்கலாம் பகைவர்கள் நினைத்தால். ஆனால் உங்கள் அறிவை அழிக்கவே முடியாது, அபகரிக்கவே முடியாது. அதுதான் அறிவற்றம் காக்கும் கருவி தெருவாக்கும் புல் அழிக்கல் ஆகா அரண். அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவி, அன்றியும் பகைவரால் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரணும் அதுவே. சரியா? ரைட், வாங்க. பழங்குடியினர் வளர்ச்சிக்கு முந்தைய அரசுகள் மதிப்பளிக்கவில்லை, நாங்கள் மதிப்பளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் கூறியிருக்கிறார். எங்கன்னு பாருங்க. பழங்குடியின மக்களின் வளர்ச்சியை முன்பு ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் புறக்கணித்தனர். ஆனால் எங்கள் ஆட்சியில்தான் பழங்குடியினருக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பழங்குடியினரில் முக்கிய தலைவராக கருதப்படக்கூடிய பிர்சா முண்டா ஜார்க்கண்டை சேர்ந்தவர். அவருடைய பிறந்த தினம் நவம்பர் 15. அந்த தினத்தை பழங்குடிகள் கௌரவ தினமாக மத்திய அரசு அறிவித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதை நேற்று கொண்டாடி இருக்கின்றனர் என்பதும் செய்தி. சரியா? ரைட். மத்திய பிரதேசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சியில பிரதமர் பேசியிருக்கார். தென் தற்போது பழங்குடிகள் கௌரவ தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பழங்குடியினரின் கலை, கலாச்சாரம், சுதந்திர போராட்டத்தில் அவர்களின் பங்கு உள்ளிட்டவை தற்போது பெருமையுடன் நினைவு கூறப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். அவர்களின் பங்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நினைவு கூறியிருக்கிறார். பழங்குடிகளிடம் ஊக்கம் பெற்ற ராமர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா பழங்குடி மக்கள்கிட்ட தான் ஊக்கம் பெற்றிருக்கிறார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட வனவாசம் சென்றார் அப்படிங்கிறது தெரியும். அதன் மூலம் ராமரையும் பழங்குடி மக்களையும் இணைத்து அரசியலும் பேசியிருக்கிறார். தென் அது கூடவே கலாச்சார மாற்றம் அப்படிங்கிறது பாருங்க. மத்திய பிரதேசத்தில் உள்ள ஹபீப்கஞ்ச் ரயில் நிலையம் புதுப்பிக்கப்பட்டு பல்வேறு நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டன. அந்த ரயில் நிலையத்துக்கு பழங்குடியின அரசியான கமலாபதியின் பெயர் சூட்டப்பட்டது அப்படிங்கிறதும் செய்தி. தென் அப்படியே அங்கே இருந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா காணொலி வாயிலாக ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பிர்சா முண்டா நினைவாக அமைக்கப்பட்ட அருங்காட்சியகத்தை பிரதமர் மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் என்பதும் செய்தி. பாதுகாப்பு கல்வி ஆய்வு நிறுவனத்துக்கு மனோகர் பரிக்கர் பெயர். மனோகர் பரிக்கர் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர். அவருடைய பெயர் சூட்டியிருக்காரு இந்நாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர். டெல்லியில் உள்ள பாதுகாப்பு கல்வி மற்றும் ஆய்வு நிறுவனத்துக்கு மறைந்த முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர் பெயர் சூட்டப்பட்டது. இதற்கான கல்வெட்டை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார் என்பதுதான் செய்தி. அப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருக்கு தமது உரையில் அஞ்சலி செலுத்திய ராஜ்நாத் சிங், பாரிக்கர் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த காலத்தில் இந்த நிறுவனத்தின் பணிகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தினார். உள்நாட்டு உற்பத்தி மீது அவர் காட்டிய ஈடுபாடு மற்றும் அரசியல் இராணுவ ஒத்துழைப்பு தொடர்பாக அவரது முயற்சிகள் நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக அவரை உருவாக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? சர்க்கரை நோய் பட்டப்படிப்பை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். உலக சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. நவம்பர் 14ஆம் தேதி சென்னை மருத்துவக் கல்லூரி இந்த இடங்கள் எல்லாத்திலையும் அனுசரிச்சிருக்காங்க. அப்பதான் இதை பத்தி சொல்லியிருக்கார். உலக அளவில் 10 முதல் 12% பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் மட்டும் 7.7 கோடி பேருக்கும் தமிழக மக்கள் தொகையில் 10% பேருக்கு சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்தியாவிலே முதல் முறையாக சர்க்கரை நோய்க்கென்று தனித்துறை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கடந்த 1976ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது என்பதையும் நினைவு கூர்ந்துள்ளார். 2010 உயர் சிகிச்சை துறையாக
தரம் உயர்த்தப்பட்டது இந்த மருத்துவமனை அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கார். தென் அது இல்லாம விலையில்லா இன்சுலின் மருந்து வழங்கும் திட்டம் முதலாக இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். தமிழகத்தில் இதுவரை சர்க்கரை நோய்க்கு முதுநிலை பட்டய படிப்பு மட்டுமே இருந்து வருகிறது. முதல்வர் ஆலோசனையின்படி மத்திய அரசின் அனுமதியை பெற்று விரைவில் சர்க்கரை நோய்க்கு பட்டப்படிப்பை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மேகாலய மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்த மாற்றத்துக்கான கொலிஜியம் பரிந்துரையை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் அளித்துள்ளார். அதனால நம்ம சென்னையில இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் நிறைய பேர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஜனாதிபதி ஒப்புதல் அளித்து விட்டால் கண்டிப்பாக மாறிதான் ஆக வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மேகாலயா உயர்நீதிமன்ற அடுத்த தலைமை நீதிபதியாக மாற்றம் செய்யப்பட்டார் என்பதும் செய்தி. உச்சநீதிமன்ற கொலிஜியம் எப்போதுமே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா தலைமையில் தான் இருக்கும். சோ அந்த கொலிஜியம் தான் பரிந்துரை செய்துள்ளது. ஸ்டான்லி மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு வாரம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு வாரம் திங்கட்கிழமை தொடங்கியது. தேசிய அளவிலான பச்சிளம் குழந்தைகள் வாரம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் இந்த ஆண்டிற்கான நிகழ்ச்சி சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் திங்கட்கிழமை தொடங்கியது. 15 முதல் 21ஆம் தேதி வரை ஒரு வாரத்திற்கு இது அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறந்த 28 நாள் வரை குழந்தைகள் எல்லாமே பச்சிளம் குழந்தைகளாக கருதப்படும் அப்படிங்கிறதா செய்தி. அது இல்லாம இந்திய அளவில் குழந்தைகள் இறப்பு என்பது தமிழகத்தில் தான் மிகவும் குறைவாக உள்ளது. தேசிய அளவில் 1000 பேருக்கு 35 குழந்தைகள் இறக்கின்றனர். ஆனால் தமிழகத்தில் 1000க்கு 10 குழந்தைகள் மட்டுமே இறக்கின்றனர். அதற்கு முக்கிய காரணம் தமிழகத்தில் உள்ள மருத்துவ கட்டமைப்பு தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வாரம் ஒரு நாள் பொது போக்குவரத்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அவங்க தான் முதன்முறையாக அதை அறிவிச்சிருக்காங்க. அறிவிச்சு அதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. மற்ற அலுவலகங்களும் இதே போன்று நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. சென்னையில் உள்ள தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைமை அலுவலகத்தில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களும் வாரந்தோறும் புதன்கிழமை பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும். தங்களுடைய வாகனத்தை பயன்படுத்தக்கூடாது. வேணா சைக்கிள்ல வேணா போய்க்கலாம், அல்லது எலக்ட்ரிக் வாகனம் இருந்தாலும் அதுலயும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவில் காற்று மாசு மனித குலத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது. காற்று மாசினால் மட்டும் ஆண்டுக்கு சுமார் 2 மில்லியன் பேர் உயிரிழப்பதாக உலக சுகாதார நிறுவனம் 2005ஆம் ஆண்டு வெளியிட்ட அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்காக தான் என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நாங்க அறிமுகப்படுத்தி நாங்களே முதல்ல செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி செயல்படுத்தியிருக்காங்க. வாரந்தோறும் புதன்கிழமை அலுவலகத்துக்கு என்ன பண்ணோம், வாகனத்தில் வருவதை தவிர்த்து பொது போக்குவரத்து அல்லது சைக்கிள் அல்லது மின்சார சைக்கிள்ல வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடை குறைந்த வாகனங்கள் தயாரிப்பு சென்னை ஐஐடியில் உயர்தர ஸ்டீல் அலாய் கண்டுபிடிப்பு. ஸ்டீல் பிளாஸ்டிக்ல வாகனங்கள் தயாரிக்க முடியாது அப்படிங்கிறனால ஸ்டீல் பயன்படுத்துறாங்க. அதற்கு முக்கிய காரணம் விபத்துகளில் இருந்து பாதுகாப்பதற்காகத்தான். ஆனால் அந்த ஸ்டீல் வெயிட் அதிகமாக எடை அதிகமாகி எரிபொருள் அதிகமாக தேவைப்படுகிறது. அதனால எரிபொருள் சிக்கனத்தை கையாள்வதற்காக எடை குறைவான அலாயை கண்டுபிடித்தால் கண்டிப்பாக வாகன தயாரிப்பில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சென்னை ஐஐடி என்ன பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. வாகனங்களின் எடையை குறைக்க ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய உயர்தர ஸ்டீல் அலாய் உலோகத்தை சென்னை ஐஐடி கண்டுபிடித்துள்ளது. இதை யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை ஐஐடி பேராசிரியர் சுப்பிரமணிய சர்மா வட்லமணி தலைமையிலான குழுவினர் ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய உயர்தர ஸ்டீல் அலாய் மூலப்பொருளை கண்டுபிடித்துள்ளனர் என்பதும் செய்தி. இதுல என்னென்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னா மேங்கனீஸ், கார்பன், அலுமினியம், சிலிக்கா, நிக்கல், நியோபியம் ஆகிய மூலப்பொருள்களை குறிப்பிட்ட அளவு பயன்படுத்தி இந்த உயர்தர ஸ்டீல் அலாய் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் மகாத்மா காந்தி சிலை சேதம். அவருடைய சிலை நிறுவப்பட்டு 24 மணி நேரத்துக்குள்ளேயே என்ன பண்ணிருக்காங்க, அந்த சிலையை உடைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மகாத்மா காந்தி மேல ஆஸ்திரேலியால வெறுப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருகிறது. ஆஸ்திரேலியாவில் வைக்கப்பட்டிருந்த
மகாத்மா காந்தியின் சிலையை மர்ம நபர்கள் சேதப்படுத்தினர். இது அந்நாட்டில் வாழும் இந்தியர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி, மகாத்மா காந்தியை சேதப்படுத்துவது இந்தியர்களை சேதப்படுத்துவதற்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு மெல்போர்ன் நகரின் புறநகர் பகுதியான ரோவில்லியில் உள்ள இந்திய சமூக மையத்தில் மகாத்மா காந்தி சிலையை ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் வெள்ளிக்கிழமை திறந்து வைத்தார். திறந்து வைத்த 24 மணி நேரத்தில் என்ன பண்ணிருக்காங்க, அந்த சிலையின் தலையை துண்டிக்க சில அடையாளம் தெரியாத நபர்கள் ஒரு இயந்திரத்தை பயன்படுத்தி உடைச்சிருக்காங்க. அகில இந்திய அவை தலைவர்கள் மாநாடு பிரதமர் மோடி நாளை தொடக்கி வைக்கிறார். இமாச்சல பிரதேஷ் சிம்லாவில் 82வது அகில இந்திய அவை தலைவர்கள் மாநாடு. அவை தலைவர்கள்னா சட்டப்பேரவை தலைவர்கள், சபாநாயகர்கள் மாநாடு புதன்கிழமை பிரதமரால் தொடக்கி வைக்கப்படுகிறது. இந்த நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள், அனைத்து மாநில சட்டப்பேரவை தலைவர்கள், பேரவைகளின் எதிர்க்கட்சி தலைவர்கள் இதில் கலந்து கொள்கின்றனர். சட்டப்பேரவை நாடாளுமன்ற அவைகளின் ஒழுக்கமும் கண்ணியமும் படிப்படியாக சிதைந்து வருவது கவலைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்லா மாநாடு இதை பற்றி சிந்திக்கும். குறிப்பாக கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு வலுவான அமைப்பை ஏற்படுத்தவும் அவை தலைவர்களின் அதிகாரங்கள் வரம்புகளை வகைப்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இந்த மாநாட்டில் அப்படின்னு சொல்லி. வாரணாசி கோவிலில் மீண்டும் நிறுவப்பட்டது. 108 ஆண்டுகளுக்கு பிறகு கனடாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட அன்னபூர்ணா தேவி சிலை. 108 ஆண்டுகளுக்கு பிறகு கனடாவில் இருந்து மீட்கப்பட்ட அன்னபூர்ணா தேவி சிலை வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் திங்கட்கிழமை மீண்டும் நிறுவப்பட்டது. நிறைய சிலைகளை பிரிட்டிஷ் பீரியட்ல இந்தியால இருந்து என்ன பண்ணிருக்காங்க, வெளிநாடுகளுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அதை கடந்த 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய சிலைகளை இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த பாரதிய ஜனதா அரசு தீவிரமா முயற்சி செய்து ஒவ்வொரு சிலையா வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரியா? பிரபல வரலாற்று ஆய்வாளர் பாபா சாஹேப் புரந்தரே காலமானார். இவருக்கு வயது 99. மராட்டிய மன்னர் சிவாஜி குறித்து புரந்தரே எழுதிய ராஜா சிவசத்ரபதி என்ற 2 பாகங்கள் கொண்ட புத்தகம் மகாராஷ்டிராவில் மிகவும் புகழ் பெற்றதாகும். முதலில் 1950ஆம் ஆண்டில் வெளியான இந்த புத்தகம் அதன்பின் பலமுறை மறுபதிப்பு செய்யப்பட்டது. மராத்தியர்களின் இல்லங்களில் தவறாமல் இடம்பெறும் பொருளாக இந்த புத்தகம் கருதப்படுகிறது. இந்த புத்தகத்தை எழுதியவர் தான் இந்த புரந்தரே. இவர் காலமானார் என்பதுதான் செய்தி. இவருக்கு 2019ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதும் மத்திய அரசு வழங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பவானி தேவிக்கு அர்ச்சுனா விருதை வழங்கினார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங். இந்த பவானி தேவி எந்த விளையாட்டை சேர்ந்தவர் என்றால் வாள்வீச்சு வீராங்கனை என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் முதல் உணவு அருங்காட்சியகம் தஞ்சாவூரில் திறக்கப்பட்டது. தஞ்சாவூரில் புதுக்கோட்டை சாலையில் உள்ள இந்திய உணவு கழகத்தின் மண்டல அலுவலக வளாகத்தில் நாட்டின் முதல் உணவு அருங்காட்சியகம் திங்கட்கிழமை திறக்கப்பட்டது. இந்த அருங்காட்சியகத்தை மும்பையிலிருந்து மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு, உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் காணொலி மூலம் திறந்து வைத்தார். ஏறத்தாழ 1860 சதுர அடி பரப்பளவில் 1.1 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகத்தை இந்திய உணவு கழகமும் பெங்களூருவில் உள்ள விஸ்வேஸ்வரையா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகமும் இணைந்து உருவாக்கியுள்ளது என்பது ஏறத்தாழ 13,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் உணவுக்காக எப்படி வேட்டையாட தொடங்கினான் என்பதை தொடங்கி இப்ப வரைக்கும் மனிதன் எப்படியெல்லாம் உணவில் தன்னை மாற்றி கொண்டுள்ளான் என்பதை இந்த உணவு அருங்காட்சியகம் விளக்கும் அப்படின்னு சொல்லி. பணிக்காலத்தின் போது உயிரிழக்கும் பத்திரிகையாளர்களுக்கான குடும்ப நல நிதியை 5 லட்சமாக உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள பத்திரிகை துறையில் தொடர்ந்து பணியாற்றிய ஆசிரியர்கள், துணை ஆசிரியர்கள், செய்தியாளர்கள், புகைப்பட கலைஞர்கள், பிழை திருத்துபவர்கள் ஆகியோர் பணியில் இருக்கும் போது இயற்கை எய்தினால் அவர்களது குடும்பத்திற்கு முதல்வர் பொது நிவாரண நிதியிலிருந்து 2018ஆம் ஆண்டு முதல் குடும்ப நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. அதைத்தான் 20 ஆண்டுகள் பணியாற்றியிருந்தால் 5 லட்சம் வழங்கப்படும் என்றும், 15 ஆண்டுகள் எண்ணில் 3.75 லட்சம், 10 ஆண்டுகள் எண்ணில் 2.5 லட்சம், 5 ஆண்டுகள் எண்ணில் 1.25 லட்சம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி. மியான்மர் அமெரிக்க செய்தியாளர் 11 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டுள்ளார். செய்தியாளர்கள் உலக அளவில் எவ்வளவு பெரிய இன்னல்களை சந்திக்கிறார்கள் என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு. மியான்மரில் 11 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட அமெரிக்க செய்தியாளர் டேனிஸ் ஸ்பென்சர் விடுதலை செய்யப்பட்டார். அவர் விரைவில் அமெரிக்கா திரும்புவார். பல்வேறு வழக்குகளில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட செய்தியாளர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் என்பதுதான் செய்தி. தேசிய பத்திரிகை தினம். இந்திய பிரஸ் கவுன்சில்
1966 ஜூலை 4 தொடங்கப்பட்டு நவம்பர் 16 செயல்பட தொடங்கியது. இதை அங்கீகரிக்கும் விதமாகத்தான் நவம்பர் 16 தேசிய பத்திரிகை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஜனநாயகத்தின் 4வது தூண் பத்திரிகை என்பதும் ஊடகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்கள் பிரச்சனையை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்ப்பதில் பத்திரிகை முக்கிய பங்காற்றுகிறது. சமூகத்தின் கண்ணாடியாக பத்திரிகையாளர்கள் விளங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி இப்போ கேள்விக்கு போயிடலாம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எந்த மாநில உயர்நீதிமன்ற நீதிபதியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்? மேகாலயா. 1976 இந்தியாவிலேயே முதன்முறையாக சர்க்கரை நோய்க்கு என்று தனித்துறை எங்கு தொடங்கப்பட்டது? ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, சென்னை. விலையில்லா இன்சுலின் மருந்து வழங்கும் திட்டம் இந்தியாவில் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? தமிழ்நாடு. சர்க்கரை நோய்க்கான பட்டப்படிப்பை தொடங்க உள்ள மாநிலம் தமிழ்நாடு. பிர்சா முண்டா அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ராஞ்சி. தேசிய அளவிலான பச்சிளம் குழந்தைகள் வாரம் ஆண்டுதோறும் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 15 முதல் 21 வரை 3வது வாரம் கடைபிடிக்கப்படும். பிறந்த குழந்தைகள் எத்தனை நாட்கள் வரை பச்சிளம் குழந்தைகளாக கருதப்படுகின்றனர்? 28 நாட்கள் வரை. எந்த அலுவலக ஊழியர்கள் வாரந்தோறும் புதன்கிழமை பொது போக்குவரத்தை பயன்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது? மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சென்னை. உயர்தர ஸ்டீல் அலாய் உலோகத்தை கண்டுபிடித்த ஐஐடி, சென்னை ஐஐடி. எந்த ரயில் நிலையத்துக்கு பழங்குடியின அரசியான கமலாபதியின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஹபீப்கஞ்ச், மத்திய பிரதேசம். டெல்லியில் உள்ள பாதுகாப்பு கல்வி மற்றும் ஆய்வு நிறுவனத்துக்கு யார் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? மறைந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர். சமீபத்தில் எந்த நாட்டில் மகாத்மா காந்தியின் சிலை சேதப்படுத்தப்பட்டது? ஆஸ்திரேலியா. நிறுவப்பட்ட 24 மணி நேரத்துக்குள் சேதப்படுத்தப்பட்டது. 82வது அகில இந்திய அவைத்தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? சிம்லா. 108 ஆண்டுகளுக்கு பிறகு கனடாவில் இருந்து மீட்கப்பட்ட அன்னபூர்ணா தேவி சிலை எந்த கோவிலில் மீண்டும் நிறுவப்பட்டது? காசி விஸ்வநாதர் கோவில், வாரணாசி. சமீபத்தில் காலமான பத்ம விபூஷன் விருது பெற்ற பாபா சாஹிப் புரந்தரே எந்த துறையை சார்ந்தவர்? வரலாற்று ஆய்வாளர். வீர சிவாஜியை பற்றி எழுதியவர். மராட்டிய மன்னர் சிவாஜி குறித்து ராஜா சிவசத்ரபதி என்ற நூலை எழுதியவர் பாபா சாஹிப் புரந்தரே. பன்னாட்டு அளவில் செய்தியாளர்களின் பங்கையும் அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளையும் சான்றுகளுடன் விளக்குக. செய்தியாளர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய பங்கு என்ன என்பதை சான்றுகளுடன் விளக்கு. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ क्वेश्चन. தமிழகத்தை சேர்ந்த அர்ஜுனா விருது பெற்ற பவானி தேவி எந்த விளையாட்டை சேர்ந்தவர்? வாள்வீச்சு விளையாட்டு. இந்தியாவின் முதல் உணவு அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது? தஞ்சாவூர். பணிக்காலத்தின் போது உயிரிழக்கும் பத்திரிகையாளர் குடும்ப நிதியை 5 லட்சமாக உயர்த்திய மாநிலம் தமிழ்நாடு. தேசிய பத்திரிகை தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 16. இதுதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.